வணக்கம். உங்க அப்ளிகேஷன் குபர்நெட்டிஸ்ல திரும்ப திரும்ப கிராஷ் ஆயிட்டே இருக்கா? அப்போ இது வெறும் கோட் எழுதுற பிரச்சனை இல்ல, அதை எப்படி ஸ்மார்ட்டா ரெசிலியண்டா ரன் பண்றதுங்கிறது தான் விஷயம். வாங்க, அத பத்தி தான் இப்போ விரிவா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் அலெக்ஸ், இங்க பாருங்க. என் ஆப் மறுபடியும் கிராஷ் ஆயிடுச்சு. இப்படி அடிக்கடி ஆகிறத தடுக்க வேற வழியே இல்லையா? ரொம்ப எரிச்சலா இருக்கு. நல்ல கேள்வி சாம். உங்க பிரச்சனைக்கான தீர்வு குபர்னெட்டிஸ் ஒர்க்லோட்ஸ்குள்ள தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒர்க்லோட் அப்படிங்கிறது குபர்னெட்டிஸ்ல ஓடுற உங்க அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன்ஸ் பாட்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன யூனிட்குள்ள தான் இயங்கும். பாடா? அதென்ன? பாடுங்கிறது குபர்னெட்டிஸ்ல இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன ஒரு யூனிட். இத ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யற ஒரு தனி ஆள் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க அப்ளிகேஷனோட ஒரு பகுதி இந்த கண்டெய்னர்ஸ்குள்ள தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ இங்க தானே பிரச்சனையே ஆரம்பிக்குது. இங்க பாருங்க என்ன சொல்லிருக்குன்னு. ஒரு நோட்ல பிரச்சனை வந்தா அதுல இருக்கிற எல்லா பாட்ஸும் ஃபெயில் ஆயிடும். குபர்னெட்டிஸ் இந்த தோல்விய ஃபைனலா எடுத்துக்கோன்னு சொல்லிருக்கு. இப்படி ஒரு ஃப்ராஜைல் விஷயத்தை நம்பி என் அப்ளிகேஷனை நான் எப்படி ரன் பண்றது? இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு சாம். நீங்க பாட்ஸை டைரக்டா மேனேஜ் பண்ணவே கூடாது. அதுதான் தப்பு. உண்மையான தீர்வு என்னன்னா, ஒர்க்லோட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்ற மேனேஜர்ஸை யூஸ் பண்ணணும். அவங்க உங்களுக்காக அந்த பாட்ஸை பாத்துக்குவாங்க. இதுதான் உங்க அப்ளிகேஷனை ஸ்டேபிளா வச்சுக்க போற ஒரு சாவி. இது இன்னும் சிம்பிளா புரியணும்னா, வாங்க ஒரு பெரிய ஹோட்டல் கிச்சனை கற்பனை பண்ணிப்போம். பாட்ஸ்லாம் அங்க வேலை செய்யற தனித்தனி சமையல்காரங்க. ஆனா கிச்சனை சரியா நடத்தணும்னா உங்களுக்கு மேனேஜர்ஸ் வேணும் இல்லையா? அந்த மேனேஜர்ஸ் தான் இந்த ஒர்க்லோட் ரிசோர்சஸ். ஓகே புரியுது. அப்போ சரி, எங்களோட புது ஆப் கிரிட்டோகிராம்க்கு எங்களுக்கு தேவைப்படுற மேனேஜர் யாரு? ஒரு நிஜமான உதாரணத்தோட சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. நமக்கு முதல்ல தேவைப்படுற ரொம்ப பரவலா யூஸ் பண்ற ஒரு மேனேஜர் தான் டிப்ளாய்மெண்ட். இது ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷன்ஸை நிர்வகிக்கும். ஸ்டேட்லெஸ்னா என்ன? அதாவது எந்த ஒரு பாடும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்காது. அதனால ஒரு பாடுக்கு பதிலா இன்னொரு பாடை ரொம்ப ஈஸியா மாத்திடலாம். ஒன்னு ஃபெயில் ஆனா உடனே இன்னொன்னு அந்த இடத்துக்கு வந்துடும். நம்ம ஹோட்டல் உதாரணத்துக்கு வந்தா, டிப்ளாய்மெண்ட்ஸ வரிசையா நின்னு சமைக்கிற லைன் குக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கஸ்டமர்ஸ்க்கு தெரியாமலேயே டக்குன்னு இன்னொருத்தர மாத்திடலாம். வேலை எங்கேயும் நிக்காது. உங்க கிரிட்டோகிராம் ஆப்ல டிப்ளாய்மெண்ட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, வெப்சைட்டோட மெயின் இன்டர்ஃபேஸ், போட்டோவை ப்ராசஸ் பண்ற சர்வீஸ், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் அனுப்புற சிஸ்டம், இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இதுக்கெல்லாம் பழைய ஸ்டேட் தேவையில்லை, அதனால ஈஸியா மாத்திக்கலாம். ஒரு நிமிஷம். அப்போ எங்க டேட்டாபேஸ்? அது எப்படி மாத்த முடியும்? அதை நாம சும்மா ரேண்டமா ரீப்ளேஸ் பண்ண முடியாதே. ஒவ்வொரு பாட்லயும் யூனிக்கான டேட்டா இருக்குமே, அதுக்கு என்ன பண்றது? கரெக்டான கேள்வி சாம். அதுக்கு தான் ஸ்டேட்ஃபுல் செட்னு ஒரு மேனேஜர் இருக்கார். இது ஸ்டேட்ஃபுல், அதாவது டேட்டாவை ஞாபக வச்சுக்கிற பாட்ஸை நிர்வகிக்கும். இங்க ஒவ்வொரு பாடுக்கும் ஒரு தனி அடையாளம், ஒரு தனி டேட்டா இருக்கும். அதனால இதை மாத்த முடியாது. ஒவ்வொரு பாடும் அதோட டேட்டாவோட ரொம்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகியிருக்கும். நம்ம ஹோட்டல்ல ஸ்டேட்ஃபுல் செட்டை ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட ஒரு சீக்ரெட் ரெசிபி புக், அதாவது நம்ம பர்சிஸ்டன்ட் டேட்டா இருக்கும். அவரை போய் நம்ம சும்மா மாத்திட முடியாது இல்லையா? மாத்தினா அந்த டிஷ்ஷோட டேஸ்டே போயிடும். அவரோட அறிவும் அந்த ரெசிபி புக்கும் பாதுகாக்கப்படணும். ஸோ கிரிட்டோகிராம்ல யூசரோட அக்கவுண்ட்ஸ் டேட்டாபேஸ், ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ற இண்டெக்ஸ் மாதிரி ரொம்ப முக்கியமான டேட்டா இருக்கிற இடங்களுக்கு நாம ஸ்டேட்ஃபுல் செட்டை தான் பயன்படுத்தணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான மேனேஜர். பேரு டீமன் செட். இது எத்தனை பாட்ஸ் ரன் ஆகுதுங்கிறத விட எங்க ரன் ஆகுதுங்கிறதுல தான் கவனம் செலுத்தும். ஒரு கிளஸ்டர்ல இருக்கிற எல்லா நோட்லயும் இல்லனா குறிப்பிட்ட நோட்லயும் கண்டிப்பா இதோட ஒரு காப்பி ஓடணும்னு இது உறுதி பண்ணும். நம்ம ஹோட்டல் உதாரணத்துல டீமன் செட்டை ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லனா செக்யூரிட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. அவங்க கிச்சன்ல இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் போய் செக் பண்ணணும் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். மானிட்டரிங், நெட்வொர்க்கிங் மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்க வேண்டிய டூல்ஸ்க்கு இது அவசியம். கடைசியா ஜாப் மற்றும் க்ரான் ஜாப். இதுங்க ரெண்டும் எப்பவும் ஓடிட்டே இருக்காத வேலைகளுக்கு. ஜாப் ஒரு தடவை மட்டும் ஓடி வேலையை முடிச்சுட்டு நின்னுடும். ஆனா க்ரான் ஜாப் ஒரு குறிப்பிட்ட ஸ்கெட்யூல் படி திரும்ப திரும்ப ஓடும். உதாரணத்துக்கு தினமும் நைட் டேட்டாபேஸை பேக்கப் எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணு. சரி, இது வரைக்கும் பார்த்தது ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம் வாங்க. டிப்ளாய்மெண்ட்ஸ்னா நம்ம லைன் குக்ஸ் மாதிரி, வெப்சைட் மாதிரி ஸ்டேட்லெஸ் ஆப்ஸ்க்கு கரெக்டா இருக்கும். ஸ்டேட்ஃபுல் செட்ஸ்னா நம்ம மாஸ்டர் ஷெஃப், டேட்டாபேஸ் மாதிரி ஸ்டேட்ஃபுல் ஆப்ஸ்க்கு அவசியம். டேமன் செட்ஸ்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி எல்லா நோட்லயும் ரன் ஆக வேண்டிய மானிட்டரிங் டூல்ஸ்க்கு. ஜாப்னா ஒரு தடவை பண்ற கேட்டரிங் ஆர்டர் மாதிரி ஒரே தடவை ஓடி முடிகிற வேலைகளுக்கு. சரி, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது?
இந்த மேனேஜர்ஸ புரிஞ்சுக்கிறது தான் சும்மா உடைஞ்சு போற ஒரு ஆப்புக்கும் ரொம்ப ரெசிலியண்டா வளரக்கூடிய ஒரு ஆப்புக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்க முதல்ல சொன்னீங்களே ஆப் கிராஷ் ஆகுதுன்னு, அதுக்கு சரியான மேனேஜரை தேர்ந்தெடுக்கிறது தான் தீர்வு. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. இது நம்ம கோட சும்மா ரன் பண்ற விஷயம் இல்ல. அது எப்படி ரன் பண்ணணும், எதிர்பாராம ஃபெயில் ஆகும்போது எப்படி அதுலேருந்து மீண்டு வரணும்னு நம்ம குபர்நெட்டிஸ்க்கு தெளிவா சொல்லித்தரணும். குபர்நெட்டிஸ் ஒன்னும் மேஜிக் இல்ல, அது ஒரு பவர்ஃபுல் டூல். நாம தான் அதை சரியா வழி நடத்தணும். கரெக்டா சொன்னீங்க சாம். இது ஒரு ஆரம்பம் தான். இதுக்கு மேலேயும் நிறைய அட்வான்ஸ்டு விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒர்க்லோட் பிளேஸ்மெண்ட்னு ஒரு புது ஃபீச்சர் இருக்கு. இது சில பாட்ஸ ஒரு குரூப்பா ஒன்னு எல்லா பாட்ஸும் ஓடணும், இல்லனா எதுவுமே ஓடக்கூடாதுங்கிற மாதிரி ஷெட்யூல் பண்ணும். பெரிய டேட்டா ப்ராசஸிங் வேலைகளுக்கு இது ரொம்ப முக்கியம். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. நாம இப்போ சாஃப்ட்வேரையே ஒரு கேங் மாதிரி குரூப்பா ஷெட்யூல் பண்ண முடியுதுன்னா, நிஜ உலகத்துல இருக்கிற வேற என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம கிளவுட்ல மாடல் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. இதுதான் குபர்நெட்டிஸோட உண்மையான பவர்.